இப்போ பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி அக்கௌண்ட்டையும் யூஸ் பண்ணி புதுசா மியூல் அக்கௌண்ட் பண்றாங்க. அவனுக்கும் வருமானம் வருதுன்னா அவனுமே அவன் வீட்டில் உள்ளவங்க எல்லா அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க கிரிமினல்ஸ். நிறைய அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜாப் போர்ட்டல்ஸில் பசங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க பார்ட் டைம் ஜாபுக்குன்னு சொல்லி. அவங்கள கரெக்டாக பிக் பண்ணுவாங்க கிரிமினல்ஸ். பிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி கொடுங்க, இன்சென்டிவ் பேசிஸில் உங்களுக்கு ஜாப் கொடுக்குறோம், ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு 5000 ரூபா தரோம் அப்படின்வாங்க. ஸோ அப்போ என்ன பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்க ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு அவங்க ஒரு 5 பேங்க்கில் 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பான். தெர் இஸ் நோ லிமிடேஷன் இன் இந்தியா. நீங்கள் ஒரு ஆள் ஒரு அக்கௌண்ட் ஒரு பேங்க்கில் தான் வச்சிருக்கணும்னு லிமிடேஷன் கிடையாது. ஸோ அப்போ அவர் இருக்கிற ஒரு 5 பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ ஒரு அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபா போது 25000 25000 இஸ் அ பிக் மணி ஃபார் ஏ காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ அந்த பணத்தை பார்த்து அதை டேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், அடுத்தது வீட்டில் இருக்கவங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் எடுக்கலாம், அது பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது, பையன் ஏதோ பார்ட் டைம் வேலை செய்கிறான், அது கேட்குறான், கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேரில் வந்து அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் 1 லட்ச ரூபா அவன் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். அப்போ என்ன ஆகுது, நெக்ஸ்ட் லெவல் கிரீடினஸ் அவனுக்கு வருது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஒரு 15 நாள் அவன் சம்பாரிச்சிட முடியும் இந்த 1 லட்ச ரூபா அப்படின்றது. ஸோ 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு முடிச்சதுக்கப்புறம் 15 நாள் 1 லட்ச ரூபா, இன்னும் நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பல லட்சங்கள் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பான், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்பான், அவங்களுக்குலாம் எதுனே தெரியாது. ஓகே, நீங்கள் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறேன் அவங்ககிட்ட சும்மா சொல்லுவான். அவங்க இதெல்லாம் வாட் இஸ் பேக்ரவுண்டுன்றது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அத்தனை பேர் அந்த லிங்க்ல மாட்டுவாங்க. அவங்க இன்னும் 4 பேருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த லிங்க்ல இருக்கவங்களும் எல்லாருமே மாட்டுவாங்க. இப்படி தான் ஒரு பெரிய ட்ராப்பாக போய் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை தான் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ஒரே சொல்யூஷன் என்ன சார் பண்றது? இப்போ ஆல்ரெடி நீங்க சொல்லிட்டீங்க, பட் கோர்வையா கேட்குறேன், மக்களுக்கு அட்வைஸா என்ன சொல்றது? அதுதாங்க, நீங்க பேமெண்ட் ரிசீவ் பண்றது யார் எந்த சோர்ஸ்லேருந்து வருதுன்னு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஹவர் இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பேங்க் மூலிமா அட்டெம்ப்ட் பண்ணுங்க. அட்டெம்ப்ட் பண்ணி இன்னொரு என்னென்ன ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ் அந்த அக்கௌண்ட்டில் இதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து யாருக்கு பணமும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10,000 ரூபா இருக்குது, லீன் மார்க்கிங் ஒரு 2000 ரூபா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது மிச்சம் 8000 ரூபா நாங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டும் லீன் மார்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு லீன் மார்க்கிங் ஆயிருக்கு அப்படிங்கும்போது அந்த அக்கௌண்ட் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் உங்களுக்கு மந்த்லி சேலரி வரதோ இல்லை மற்ற ட்ரான்சாக்ஷன்லாம் அந்த அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இது எந்த ஸ்டேஷனில் இருக்கோ அதை போய் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ண பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் மேலே கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அப்படியே இருக்கும். 2000 தானே போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் விட முடியாது. பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸும் நீங்கள் அதான் கேட்க வந்தேன். சரி, அது அப்படியே இருந்து போகுது சார், நான் பாட்டுக்கு வேற அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ண முடியாது. அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ண விட மாட்டாங்க பேங்க்ஸ். ஓகே, ஸோ அதை க்ளோஸ் பண்ண அப்படியே தான் இருக்கும். பட் உங்கள் மேலே கிரிமினல் ரெக்கார்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்டேஷனில் போய் அந்த கேஸை கிளியர் பண்ணுறது எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ நீங்கள் போய் அந்த கேஸை போய் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வரலாம்.